திராவிட வெற்றி கழகம் அப்படின்ட்டு ஒரு கட்சி தொடங்கியிருக்கிறாரு மல்லை சத்யா அவர்கள் தொடங்கியிருக்காங்க. இது பெரிய அளவில் பேசக்கூட பொருளாமல் இருக்குது. என்ன டிவிகே மாதிரியே டிவிகேன்னு ஆரம்பிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில் சொல்லுங்கள். இல்லை, இந்த மாதிரி பல விஷயம் நடக்கதா போது நடந்துனே தான் இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த டிவிகேன்ற ஒரு பேர் வந்து ஏற்கனவே இன்னொரு கட்சி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. சரிங்களா? அதனால் வந்து இந்த டிவிகே இந்த மாதிரி பல கட்சிகள் வந்து மறுபடியும் வரதான் செய்யும். ஏன்னா இதை உருவாக்குவாங்க. எப்படியாவது உருவாக்கி இந்த உண்மையான டிவிகே தமிழக வெற்றி கழகத்தை வந்து எப்படியாவது நீர்த்து போக வைக்கணும், இந்த பேரை வந்து ஒரு 10ஓட 11 மாற்றணுன்றதுனால பல உள்ளடி வேலைலாம் பல பேர் செய்வாங்க, செஞ்சுன்னு தான் இருக்காங்களே இப்போ வரைக்கும் கூட. அதுதான் டிவிகேன்னு வந்துருக்குது, திராவிட வெற்றி கழகம்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து மக்கள் தெளிவாக பார்த்துன்னு தான் இருக்காங்களே. ஏன்னா ஒரு சூரியன் தான், ஒரு கடல் தான். சரிங்களா? அதே மாதிரி தான் ஒரு தமிழக வெற்றி கழகம் தான் இந்த மண்ணுக்கு. அதுதான் தமிழக வெற்றி கழகம். இதை வந்து யார் என்ன மறைமுகமாக நீங்கள் இந்த மாதிரி கொண்டு வந்தாலும் சரி, என்ன விமர்சனம் பண்ணாலும் சரி, தமிழக மக்கள் பார்த்து தான் இருக்கிறாங்க. தமிழக மக்கள் வந்து தேடி வர்றது தமிழக வெற்றி கழகத்தான். ஏன்னா என்னடா இது 2.5 வருஷத்தில் வந்து இன்றைக்கி ஒரு நடிகர் வந்து ஒரு தலைவர் வந்து ஒரு கட்சி தொடங்கிட்டாரு, இந்த மக்கள் வந்து இவ்வளோ பின்னாடி போகிறாங்க, ஒரு நம்பிக்கையாக போகிறாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் இவ்வளோ கூட்டம் கூடுது, இதை எப்படியாவது வந்து திசை திருப்பணுன்றதுனால இந்த மாதிரி உள்ளடி வேலையை வந்து ஆட்சியாளர்களும் செஞ்சு தான் இருப்பாங்களே. இதற்கான பதில் வந்து பார்த்திங்கன்னா 2026 தேர்தலில் வந்து சரியான பதிலடியை வந்து இந்த மக்கள் வந்து கட்டாயமாக கொடுப்பாங்க. ஏன்னா இந்த 50 வருஷத்தில் பார்த்திங்கன்னா திமுக அதிமுகன்ற கட்சி தான் ஆட்சி நடத்திருக்குது. பல முறை ஆட்சி நடத்தியும் பார்த்திங்கன்னா இங்கே பல வேலை திட்டங்கள் வந்து செயல்படாமலும் அந்த வேலை திட்டங்கள் பேரில் பல கொள்ளைகளும் முழுவதும் நடந்துட்டு இருக்கு. அதனால் எப்படியாவது ஒரு மாற்றத்துக்கான ஒரு தலைவர் வருவாரா, ஒரு மாற்று தலைவர் வருவாரா, ஒரு சமத்துவ தலைவர் வருவாரா, மக்களுக்கான தலைவர் வருவாரா, ஒரு ஜனநாயகனாக ஒருத்தர் வருவாரா, ஜனநாயக பாதையில் ஒருத்தர் வருவாரா, சட்டத்தின் ஆட்சி செய்து ஒருத்தர் வருவாரா, இந்த ஊழல் எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்கு ஒருத்தர் வருவாரான்றதை மக்கள் வந்து தெளிவாக பார்த்துன்னு தான் இருந்தாங்களே. அதற்கான தலைவர் தான் நமது தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். இவர் பின்னாடி வந்து மக்கள் திரளும் போது தான் இந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து இந்த ஒரு பதட்டமோ இந்த நடுக்கமோ வந்து தான் இந்த மாதிரி டிவிகேன்ற பேர்லாம் வருது. அதனால் வந்து இதெல்லாம் நம்ம வந்து ஒரு நகைச்சுவை தான் எடுத்துன்னு போகணுமே. இந்த மாதிரி பல கட்சிகள் வந்தாலும் சரி, பல அவதூறுகள் வந்தாலும் சரி, 2026 தேர்தலில் மக்கள் துணை கொண்டு தளபதி அவர்களை முதலமைச்சராக வந்து மக்கள் கட்டாயமாக கொண்டு வருவாங்க. 2026 தேர்தலில் சந்திப்போம்.